மறுபடி வத்தலை குண்டு வச்சுப்பேன் குதிரை வத்தலை குண்டு. யாரா வத்தலை குண்டு? இடத்த மீட்டு எடுத்துடலாமா? முடியாதா? ஒவ்வொரு நாளைக்கும் கருப்பசாமி நமக்கு போராட்டமாக இருக்குது, இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான். ஏன் பிறந்தம் அப்படின்னு உனக்கே ஒரு கேள்வி வருதா? அதனால் எவ்வளவு சமாளிக்கிறது, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி சமாளிக்கிற நேர காலம் நெருங்கி வந்துருச்சு. அதனால் நீ இந்த வருஷம் எனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? அதை நீ எடுத்துகிட்டு போகும்போது அங்கேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி வச்சு அப்படின்னு உனக்கு தகவல் வந்துடும். யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டால் பதில் சொல்லு. யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? அவனுக்கு காலுக்கு உனக்கு தகவல் வந்துடும். அடுத்தது என்ன? எந்த ஆபத்து வராதுரமான உனக்கு அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்து உனக்கு 2 பேர்த்துக்கும் மனநோய் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சா போதும்ல, அவ்வளோதானே உன்னோட ஆசை. அதனால் மனநோய் இல்லாமல் நான் கருப்பசாமி 2 பேர்த்தையும் சரி பண்ணி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன்னோட தாயும் சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த இடத்தையும் எழுதி வாங்கிடலாம். அவனை மொண்டி கட்டி போட சொன்னால் மொண்டி கட்டியும் போட்டுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. உன்னோட கடமையை மட்டும் நீ செய். நான் மற்றதை நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துருவேன். ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்போ என் குதிரை ஒசூர். எனக்கு ஆளுக பிரச்சனையா? யாரா ஆளுக பிரச்சனை? கட்டட தொழில் ஆளுக பிரச்சனை, அப்படியே இல்லையா? வேணும். நான் அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி மருத்துவ செலவு பெரிய அளவுக்கு வராதுப்பாண்ணே. பெரிய அளவு கொல்லியில் அதே போல் உனக்கு பெரிய அளவுக்கு நீ வர்றதுக்கும் விட மாட்டேன். உப்பை நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு ஆளுக நாளையிலேருந்தே போய் கூப்பிடு. உனக்கு 4 ஆள் வர்ற மாதிரியும் அமைச்சு கொடுத்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். சரிப்பா. ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை பாங்காக வச்சுக்க. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. அதுக்கு அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு வா. பௌர்ணமிக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. கொடிப்பா கிட்ட வா. அதை போய் மடிச்சு வச்சுட்டு வா. இதை கொண்டுட்டு போய் உன்னோட தங்குற இடத்துல வச்சுக்க. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். நான் கூடவே வரம்போ. அவனையும் வர சொல்லுப்பா. எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் வேணும், ஒரு மாலை. வரும்போது வாங்கிட்டு வருவியா? நீ சரக்கு அடிப்பியா? அடிக்க மாட்டியா? எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கொடுப்பில்ல? நீ அடிக்கிற சரக்கு வாங்கிட்டு வருவியா? ஏன் வாங்கிட்டு வர மாட்டேன்? நீ அடிக்கிற சரக்கு தான் எனக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வருவில்ல? ஒரே வாங்கிட்டு வர மாட்டியா? பௌர்ணமிக்கு வரும்போது வாங்கிட்டு வா. நான் கருப்பசாமி பௌர்ணமிக்கு என்ன அப்படிங்கிறது உனக்கு நான் சொல்கிறேன். அதனால் 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உங்கள் கூடவே வந்தால் போதும்ல. கருப்பை நான் கூடவே வரம்போ. பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு அந்த அன்னைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி 10 மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் யாருப்பா? மெக்கானிக். யாரா மெக்கானிக்? எனக்கு பாட்டில் ஊற்றுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்
ஆமாப்பா, யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே யோசனை இருக்குதுப்பா. கருப்பனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி எல்லோரும் பெரிய ஆளுக்கு ஆயிட்டாங்களா இல்லையா? அதனால் கருப்பசாமி என்ன பண்ணணும்? அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு கொடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் அன்னைக்கே 2 பேர்த்துக்கு சொன்னேன், வாய் அளவாக பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா சொல்லலையா? இதில் வாய் அதிகமாக பேசுகிறது யார்? நீ தான். ஏன் பேசுகிற? காலையில் என்ன பண்ணணும் தெரியுமா? வாய் அதிகமாக பேசுறதுனால 2 பேர்த்துக்கு கருப்பசாமி ஒரு தண்டனை கொடுக்குறேன். உங்கள் 2 பேர்த்துக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன். செய்வியே செய்ய மாட்டியா? செய்வியில் பெரிய தண்டனை என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு எனக்கு விளக்கு போடணும். உனக்கு கொடுக்குற தண்டனை அதுதான். தினமும் நியாயமாக நடந்திருந்தேன் அப்படின்னா நான் கருப்பசாமி நியாயமாக நானும் நடந்திருப்பேன். நான் ஒருக்கா விட்டு பார்த்தா 2 டைம் விட்டு பார்த்தா அது 2 சரி வரல. அதனால் 2 பேர்த்துக்கு சரியா என்னோடய படத்தை இன்றைக்கி வாங்கிட்டு போயிடணும். எனக்கு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிற 6 மணிக்கு விளக்கு போட்டிருக்கணும். சரியா? செய்யலை அப்படின்னா அந்த அன்றைக்கி நைட்டே சவுக்கடி விழுகு. ஒவ்வொரு நாளுக்கும் சவுக்கடி விழுகு. தழும்பே உனக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு தகப்பங்கிட்ட காட்டலாம். செய்வே செய்ய மாட்டியா? இப்போ டெய்லி காலையில் இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? 6 மணிக்கு இப்போ எந்திரிச்சிருவேன். மாமூல் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? காலேஜ் இருக்குது இல்லை, அதெல்லாம் நான் கேட்கலப்பா. நேற்றுக்கு என்னைக்கு என்ன இருந்துருச்சா? நேற்றுக்கு என்ன இருந்துருச்சா? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். சரியா? கிட்டவா 2 பேர் வா. நான் முதவே கேட்டேன், நான் தண்டனை கொடுத்தா நீ செய்வியா அப்படின்னு. நீ செய்வன் நீ தானே கிட்ட சொன்னேன். அதனால் இதுதான் பெரிய தண்டனை. இது உனக்கு தண்டனையாக தெரியுதாடா? இல்லை. அதனால் 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். 6 மணிக்கு எந்திரிச்சு தீபம் போடலைன்னா அவனுக்கு தழும்பு விழுந்திருக்குது, கருப்பசாமி அடிச்சுட்டியே அப்படின்னு நீ என்னை 2 பேரும் கேட்கக்கூடாது. சரியா? எந்திரிக்கலினாலும் நீ எழுப்பவே வேண்டாம். நான் கருப்பசாமி 1 நாள் பார்ப்பேன், 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் அவனுக்கு மரண பயம்னா என்னென்னு அன்னைக்கு காட்டுவேன். அப்போ தேவைப்படுவேன், அப்பனும் தேவைப்படுவான், அம்மாவிலும் தேவைப்படுவான். சரியா? அதனால் நீ கருப்பசாமி எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். கருப்பசாமி என்னோட பசங்க அவனுங்க, அப்படித்தானே? அப்படின்னால என்னோட பொறுப்பில் நீ விட்டுரு. நான் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்தே தெரியும். நாளை காலையிலேருந்து என்ன பண்ணணும்? எந்திரிக்கல அப்படின்னா நான் சொன்னதை என்றைக்குமே செய்யாமதில்லை, சொல்லிட்டு செஞ்சு தான் கருப்பசாமி பழக்கம். அதனால் சின்ன பையன்தான் அப்படின்னாலாம் நான் பாவமே பார்க்க மாட்டேன். அதனால் முதவே சொல்லிட்டேன், காலையில் 2 பேர் எந்திரிச்சு விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு கம்மன் உட்காந்துடணும். சரியா? அதுக்கு உண்டான தண்டனை அது ஒன்று தான். நாளை காலையிலேயே பார்ப்போம். நீ வாப்பா. உனக்கு கருப்பசாமி உனக்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். காலி பண்ணிட்டானா இல்லையா? அதுவும் இப்போ கிளம்பிடுவேன். சத்தம் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல உள்ளே போகும்போது சிக்கல் இல்லாமல் உன்னை நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு சில கசப்பு வரும். அதனால் வர்ற இன்னும் 30 நாளைக்கு நீ யாருக்கிட்டவுமே எந்த வாக்குவாதமே பண்ண வேணாம். அது வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், சகோதரங்கிட்டவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கருப்பசாமி நான் உனக்கு நடத்தி கொடுத்துறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறவாப்பா. நீ யார் பக்கமே சொல்ல முடியாமல் கொண்டிருக்க, அப்படி தானே? இந்த பக்கம் பேச முடியாது, அந்த பக்கம் பேச முடியாது. அதனால் நான் நடுநிலையாக கருப்பசாமி நான் ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதனால் நாளைக்கு என்ன எந்திரிக்கிறேன்ட்டு எனக்கு தகவல் தெரியணும். சரியா? அதை மட்டும் பாரு. மற்றது இந்த 30 நாள் முடியறதுக்குள்ளே கருப்பசாமியோட ஆட்டத்தை நீ கண்டார பார்த்துருவேன். சரியா? வேறு என்ன சந்தேகம்ப்பா? அதுக்குத்தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஒரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கு மேலே நீ எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் அமைச்சு எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு கொடுத்துருவேன். அதை பற்றியெல்லாம் கவலையப்படாத. மரத்தை வச்சவன் கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடுவேன். அப்படியா? இந்தாப்பா 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி, வியாழக்கிழமை மணிக்கு வா. அதுக்கு உண்டான தீர்ப்பு நான் பண்ணித்தரேன். சொன்னதை நேரம் இருக்கா இல்லையா? நான் பார்ப்பேன் இன்றைக்கி நைட்டு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் செகண்ட்ஸ் ரோல் வியாபாரமா? யாரா செகண்ட்ஸ் ரோல் வியாபாரம்? சரிப்பா. கருப்பசாமி
போகிறதோட சரி ஒன் வே ரோடு மாதிரி நமக்கு ஒன்றுமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதா இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இன்றைக்கி டைம் ஆயிரும், வெள்ளிக்கிழமைக்கு மாலை எனக்கு போடுற மாதிரி வா. சரி, காலையில் என் நட திறந்ததையும் நீ இங்கே இருக்கணும் 2 பேர். வியாழக்கிழமை 8 மணிக்கு காலையில் இங்கே இருக்கணும். வியாழக்கிழமைக்கு இங்கேருந்து போகும்போது உனக்கு ரோடு பணம் புழக்காட்டம் நல்ல வருமானம், அதே மாதிரி போய் எடுக்கிற பக்கம் அத்தனையும் கருப்பசாமி வியாழக்கிழமையிலேருந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்லப்பா? இந்தா வியாழக்கிழமையோட உங்கள் கஷ்டத்தை நான் தீர்த்து கொடுத்துறேன். போ, நான் கருப்பேன் கூடவே வரம்போ. இந்தா போய் நைட்டு கனவுலாம் பயங்கரமாக வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுங்க. ரொம்ப டிஸ்கஷன். அங்கே வந்து சூழ்ச்சி வேலை ஒரு சிலதெல்லாம் நடக்குதுப்பா. அதனால தான் கருப்பசாமி வந்து அனாதையை தவிக்க விட்டுருக்கேன். உன் மருமகனையும் வர வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்கேன். மகளும் பார்க்க மாட்டா. அனாதையை தவிக்க வைக்கிறதுக்கு ஒரு சில சூழ்ச்சி வேலை நடந்ததுனால தான். அதனால் நான் அந்த பிரச்சனை இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு 2 நாளைக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதை நான் பார்த்துக்கிறேன், நான் அங்கே தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். போ, அதனால் இதை பாங்க வச்சுக்கப்பா. வியாழக்கிழமை காலையில் என்ன வந்து பார். வியாழக்கிழமை என்ன வந்து பார். 5 கலரில் மாலை, 5 மாலை. எனக்கு ஒரே மாலை தான். எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி ஒன்று வாங்கிட்டு காலையில் மாலை கழுத்தில் எனக்கு அங்கே போடுறது நீ தான் போடுற மாதிரி இருக்கணும். அதனால் 8 மணிக்கு இங்கே இருக்கணும். கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடத்துலேருந்து அப்படியே சேடுற விளையுமா. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி வரணுமா. 3 பேர் யாருப்பா? அதனால் உனக்கு நல்ல செய்தி வரணுமா, அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நல்ல செய்தி வரணும் அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தரலான் இருக்கேன். அதனால் ஆடி 23ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நீ எது பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறது முழுசாக கேளு. ஆடி 23 வரைக்கும் எது பார்த்தாலுமே ஒரு பதில் வராது. பார்த்து சரியாக வருதுன்னா சரி பண்ணி எடுத்து மட்டும் வச்சிரு. ஆடி 23க்கு மேலே நீ பேசு. அதில் உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? சிக்கல் வந்து நிறைய இருக்குது. நான் சொல்கிறது முழுசாக கேட்டுக்க. சிக்கல் வந்து நிறைய இருக்குது. ஆடி 23க்குள்ளே எல்லா சிக்கலையும் ஒதுக்கி விட்டு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீ எல்லாமே பொருளாதாரமாக வேலைக்கு போகிற பக்கம் வருமானம், அதே மாதிரி உனக்கு நல்ல செய்தி அத்தனையும் கேட்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி 23 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் இவ்வளோ காலம் பொறுத்து இல்லை, இன்னும் ஒரு 50 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாமே நம்ம போகிற பக்கம் எல்லாமே வெற்றி ஆகிடும். நான் கருப்பசாமி அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதுதான்ப்பா சொல்லிட்டேன். நீ கேட்டது எல்லாமே சரிதான். ஆனால் ஆடி 23 வரைக்கும் நேர காலம் சரியில்லை. அது வரைக்கும் எது சொன்னாலும் வாக்கு பொய்யா போயிடும். அதனால் அதுக்கு மேல் கொண்டு நீ கேட்டது போல் எல்லாமே படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் நீ பயப்படாத, நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். அதை பாங்க வச்சுக்கப்பா. சரி, அதே மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு வந்து நீ அடுத்த வாரத்தில் என்னை வந்து பாரு. நான் உனக்கு நீ கேட்டது போலே உனக்கு அமைச்சு தரேன். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நான் தான் பண்ணித்தரேன்ட்டேனே. நீ அடுத்த வாரம் மாலை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன். ஒன்றை பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல கொடுத்துரு. கூட வரம்போ கருப்பசாமி அதுக்கு தப்பா கொடுத்துருக்கேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நாளையிலேருந்து உனக்கு குறைச்சி கொடுத்துறப்போ. ஆடி 23 வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம். நம்ம நாள் எல்லாம் இல்லை, இன்னும் ஒரு 30 நாள். அதுக்கப்புறம் உனக்கு நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நீ போராடினாலும் இந்த தேதி வரைக்கும் பொறுத்து இருந்தது ஆகணும். நான் அமைச்சு தரப்போ. உனக்கு மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வா, உனக்கு நான் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதனால ஆட்டோ யாருப்பா வச்சிருக்கிற? ஆட்டோ 2 பேர் ஆட்டாவா? சரி, 2 பேரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா.
மகளுக்கு என்ன பண்ணி தரணும்? மகளுக்கு குறுக்க வரப்படாதுப்பா, நீ சாப்பிட்ற. உன் மகளுக்கு என்ன பண்ணணும்? சேர்த்தணும். உன் மகனுக்கு மட்டும் பார்க்கணும். போய் உட்கார கூப்பிட்றேன், நீ உட்கார கூப்பிட்றேன், நீ போய் காலில் வந்துட்டு வா. சரிப்பா. அதே போல கருப்பசாமி மகளையும் நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். அதனால் நமக்கு வியாபாரம் தொழிலும் போய் பார்த்தோம் அப்படின்னா போதிய வருமானம் எதுவுமே என் கைக்கு சிக்க மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். 4 பேருக்கு போல் உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்துட்றேன், உனக்கு ஆட்டாவும் ஓட்டி கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதுமா? அதனால் நாளையிலேருந்து உனக்கு வருமானம் படிப்படியாக உனக்கு வருமானத்துக்கு கருப்பசாமி நான் கொடுக்கேன். உன்னோட இருப்படம் நான் வந்துட்டேன். அதனால் என்னையிலேருந்து நீ கவலையே பட வேண்டாம். அடுத்த வருமானத்தை கொடுத்தா நீ தானாக கட்டிடலாம். அதுக்குள்ள வழி நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, உன்னை பாங்கா வச்சுக்க. நான் உனக்கு நீ கேட்டது போலே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. மகனை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கா. அம்மாளும் மகனும் வந்தது யாரா? அம்மாளும் மகனும். மகன் வந்து கோத்தகரையிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. நீ உட்கார கூப்பிட்றேன். நான் போய் சொன்னேன், எங்கே இருக்கிறானே தெரியலப்பா அப்படின்னு வந்து என் காலில் இருந்தேன். அவன் கோத்தகரியில் இருக்கிறான் அப்படின்னு போய் கூட்டிகிட்டு வந்தாச்சுல. போய் காலில் வந்துட்டு ஓடு. எங்கே இருக்கிறான்னு கண்டும் பிடிச்சாச்சு. அவனை வந்து சரி பண்ணியும் கொடுக்கணும். அதே போல் சரி பண்ணி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். சொன்னபடி கேட்டு ஒழுக்கமாக இங்கேயே இருக்கணும். உன் கேள்வி அதுதானே? கிட்ட வாப்பா. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா இதை கொடி. இன்னும் ஒரு 2 வாரம் இதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து கனி வாங்கி உள்ளே குடிச்சிட்டு போகணும். நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதில் எந்த இடத்துலையும் வராது. சரியா? ஒரு சில சூழ்ச்சி வேலையில் மாட்டி அவன் வந்து சுபாகம் இல்லாமல் ஒரு சில வேலை நடந்திருக்குது. அதனால் அதையும் நான் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். சரியா? 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன். போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் மாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போ. நான் தான் சரி பண்ணி தரேன்ட்டேனே. 2 வாரம் வந்து குடிச்சிட்டு போக சொல்லு. நான் சரி பண்ணி கொடுத்து வரேன். கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி ஒன்று ஒரு 23 நாள் முடியறதுக்குள்ளே உன் மகனோட கோபம் 3/4 வாசி குறைஞ்சிருமா. நான் போய் பார்த்தேன். பார்த்ததில் கருப்பசாமி கோபத்தை குறைச்சிட்டாலே அதுலேருந்து உனக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து அதுலேருந்து உனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த சிக்கல் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதனால் கருப்பசாமி உன்னை இடத்து சம்மந்தப்பட்டதாக உன் பக்கம் வருவேன், வந்து நியாயம் பேசுவேன். அதுக்கு உனக்கு எப்படி தோதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க. சரியா? அதில் இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து வர வேண்டியதையும் வசூல் பண்ணி கொடுத்து நான் கருப்பன் கூடவே வந்துடுவேன். அதனால் உனக்கு இன்னும் இந்த மாதம் 1 மாதம் முழுசாக முடியறதுக்குள்ளே உனக்கு எல்லாமே படிப்படியாக உனக்கு நல்ல செய்தி வர மாதிரி அமைச்சு தந்துடுறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா நம்ம பக்கம் இருந்து கரெக்டான பதில் போகாதனால தான் வரல. அதனால் நீ 3 நாளைக்கு உன் மகனுக்கு உள்ளே சாப்பிட கொடுத்துரு. அடுத்த வாரத்துலேருந்து நீ கேட்டது போல் உனக்கு அங்கேருந்து தகவல் வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பசாமி கூடவே வந்துடும் போப்பா. பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் வராது. நான் கூட இருக்கேன். சரியா? மகனுக்கு ஒரு வசூல் பண்ணணும். அதுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி கொடிவேறி வச்சுப்பா. வாரிசு இல்லையாமல. யார் வாரிசு? அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் வாரிசுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு நான் போய் பார்த்ததில் உனக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு எனக்கு 7 மஞ்சள் 3 வேப்பங்கொத்து வாங்கிட்டு அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு வாரிசு உனக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு ஆடி அமாவாசைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதை போல் ஆடி அமாவாசைக்கு வாரிசு கொடுக்குறேன். அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே கருப்பசாமி உங்கள் கையில் ஆண் குழந்தையாக கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அதே போல் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்காம நான் கொடுக்குற கனிலேயே கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. அதனால் ஒன்றை பாங்காக வச்சுக்க. ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பம் கூடவே வரம்பு. அதுக்கு தான் இப்போ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். நான் உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடிப்பத்தில் விஜயமங்கலம் முயற்சிப்பா. விஜயமங்கலம் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். யாரா மெக்கானிக்கல் இதானே? போய் காலில் வந்துட்டோம். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி வாழ்க்கை அமையணும்னு இருக்கேன். அப்படி தானே? அதுக்கு தானே வந்தேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஆடி முடிய வரைக்கும் பொறுப்பான். ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு போ. ஆடி முடிஞ்சு ஆவணி 5ஆம் தேதிக்கு மேலே உனக்கு அமைஞ்சிடும். அந்த மாதிரி நான் உனக்கு அமைச்சு தரேன். அது ஆவணியில் வீடு கட்டலான்ட்டு இருக்கிறாங்க. அது நல்லபடியாக கண்டிப்பாக அதெல்லாம் நீ அது வாக்கில் அது ஒரு வாக்கில் செய்யட்டும். உனக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி உனக்கு நான் பொண்ணும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சிந்தாமக்குடி சாமி. அப்புறம் பொம்பளையோட தோசை அதெல்லாம் நீ பயப்படாத. அதுக்கு தான் இப்போ நான் கனி கொடுத்துட்ருக்கேன். நீ என்னை வந்து பார்த்துட்ருக்கேன். அதை தான் தோசத்தையெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நான் முடிச்சு கொடுத்து சிறப்பாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளே ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். நான் கருப்பசாமி உங்க கூடவே வந்துடுறேன் பாப்பா. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியா? நீ வாப்பா. கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும்ப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்க்கணும். போய் காலில் வந்துட்டோம். காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி ஒரு சூழ்ச்சி வேலையெல்லாம் நடந்துருக்குதுராமானே. அதனால் எந்த சூழ்ச்சி வேலை நடந்தாலும் சரி, நான் கருப்பசாமிக்கு முடிவு எடுத்துட்டேன். அதனால் கருப்பசாமி சேர்த்தி வச்சிடலாம்னு. அதனால் நீ எனக்கு வந்து வர வியாழக்கிழமைக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வை. எனக்கு 54 கனியில் ஒரு மாலை பாட்டலும் சுருட்டு வாங்கிட்டு வர வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இத்தனை நாள் உனக்கு கொண்டாந்து சேர்த்திடுறேன்னு நான் சொல்லிடுறேன். அதில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அதில் இப்போ கும்பகோணத்தில் இருந்தாலும் சரி, புதுக்கோட்டையில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்? கும்பகோணம். அதை நான் போய் பார்த்தேன். அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் உனக்கு கொண்டாந்து சேர்த்திடுறேன். நீ போகக்கூடாது. என்னை வந்து கூட்டிகிட்டு போகணும். இல்லை வந்து அவளை கிளம்பி வந்துடணும். நான் அப்படின்றேன், நீ சொல்லு அப்படின்னு. அதுதான் நானும் சொல்கிறேன். அதனால் நீ போய் வழியை கூப்பிடவோ வழியை பேசவோ இருக்கக்கூடாது. நான் கருப்பசாமி போனது எப்படியோ அப்படியே வந்துடு. அதே மாதிரி நான் கருப்பசாமிக்கு நான் வர வச்சு கொடுத்துறேன். யார் சொல் பேச்சு கட்டாலும் சரி, அவள் எந்த கோயிலில் கொண்டுட்டு போய் மந்திரிச்சு கட்டியிருந்தாலும் சரி, ஆக மொத்தம் குடும்பத்தோடு சேர்த்தி வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் சேர்த்தி உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு தந்துடுறேன். வியாழக்கிழமை நான் கேட்டதை வாங்கிட்டு வந்துடும். தனியாக வீடு பார்க்க சொல்கிறாங்க. அது பார்க்கட்டுங்களா ஒன்றாவே பார்க்கட்டுங்களா? வீடு தனியாக பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். வியாழக்கிழமை வரைக்கும் எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். நான் போய் வழக்காடி பார்த்துறேன். பார்த்துட்டு எந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு முடிவும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற முடிவில் எடுத்துக்கலாம். சரியா? வியாழக்கிழமை ஒரு 3 நாள் பொருள் அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. எப்படியாவது அவளை துரத்தி விட்டுட்டு, கருப்பசாமி என்னோட இடத்த ஒருத்தி பிடிக்கணும்னு நினச்சிருக்கா, அவளை துரத்தி விட்டுட்டு நான் கருப்பசாமி என்னோட இடத்துக்கு போகணும். அப்படித்தானப்பா? போய் காலில் விட்டுவோம். அதே போல் கருப்பசாமி உன்னோட இடத்த நான் கருப்பேன். என்றைக்குமே வந்து இன்னொரு ஆளை நிரப்புறக்கு விட மாட்டேன். அதனால் கருப்பசாமி அவன் சும்மா சுற்றிட்டு இருந்த காலத்தில் அவனுக்கு வேலையை கொடுத்து தொழில் உருவாக்கி பணத்தையும் கொடுத்து அவனை ஆளாக்கி உட்கார வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி காட்டுறேன். அதனால் கருப்பசாமி அந்த மதி மயக்கத்தை நான் கருப்பசாமி வந்து வேரோடு பிடிங்கி எறிஞ்சிட்டு நான் இன்னொரு இடத்துல நீ போய் இருந்து 4 காசு சம்பாரித்து கொடுக்குற மாதிரி கருப்பசாமி வந்து வர. ஆமாப்பா, இன்னும் ஒரு 13 நாள்கிட்ட அதுக்குள்ளே அவள் தெருவுக்கு வர்ற அளவுக்கு ரோட்டுக்கு வந்துடும் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உன்னை தேடி வருவேன். வர்றதுக்கு உன்னை வாய்ப்பு நான் கருப்பை உருவாக்குவேன். இதை பாங்க வச்சுக்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பருப்பேன். அது வரைக்கும் உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் நான் அமைச்சு கொடுக்குறேன் போ. ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி கொடிவேறி வச்சுப்பா. கொடி 1 சின்னதாக ஒரு விபத்து நடந்திருக்குதான். விபத்து நடந்துச்சா? நடந்துச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற, 108 கனியில் எனக்கு ஒரு மாலை வேணும். சரியா? எனக்கு ஒரு பாட்டில் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்? தவறாமல் கொடுத்துருவேன். நான் தவறாமல் நான் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வரத்தை கொடுத்து கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்து எல்லாரும் போல் சந்தோஷம் பிரியும் உன்னை வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமா? இன்னொன்று வேணும். என்ன வேணும் உனக்கு? அப்புறம் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், அந்த பாரத்தை 108 கனியை வெயிட்டை கொண்டு எனக்கு போட்டுரு. உங்கள் கஷ்டத்தை அன்னைக்கே நான் நீக்கி கொடுத்தேன். சரியா? இதை 2 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்றணும்.
அதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மரவடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல தாராபுரம் வெற்றிப்பா தாராபுரம் எல்லாம் போய் காலில் விழுப்பா. இதில் வந்து பிரித்து விடணும்னு யார் கேட்டா? யார் பிரித்து விடணுமா? பிரித்து விடணும் யார் கேட்டதுப்பா? யாரை பிரித்து விடணும்? எப்படிப்பா? சரி, நான் வந்து பிரித்து விடணும்னு சொன்னேன். யார்? டைவர்ஸ். அதனால் நீ உட்காரு, நான் கூப்பிட்றேன். சரிப்பா. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மரவடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் குண்டடம் வச்சுப்பா. குண்டடம் நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். உட்கார். குண்டடம் யாரா? பக்கத்தில் பிரச்சனை பண்ணுற உனக்கு பண்ணுறானா பிரச்சனை? போய் காலைல விழுந்து ஓடு. உட்காரு, கூப்பிட்றேன். சரிப்பா. எப்படியாவது அந்த 3 லட்சத்தை வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு 30 நாள் மட்டும் பொறு. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உன் மகனை வந்து காப்பாற்றணும். அதனால் ஒருத்தனோட சொல் பேச்சு கேட்டு ஆடிட்டுருக்கேன். அது தெரியுமில்ல? அதனால் நான் கருப்பசாமி அவனும் மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தேடி அமைச்சிருவேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு 2 நாளைக்கு அறுத்து மட்டும் போடு. சரியா? நான் கருப்பசாமி வந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு அது இடைஞ்சல் இல்லாமல் உருவாக்கி உனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? நான் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருப்போம்.